வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான ஒரு மாடல் சம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பக்க அளவு 5ன்னு இருக்கும், மூளை விட்டம் 13ன்னு இருக்கும். ஸோ அந்த சம் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூளை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நிலம் இருக்குது, அது எந்த ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்கிள், செவ்வக மாதிரி இருக்குது. அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பக்க அளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 15. ஸோ இதை நம்ம 15ன்னு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் மூளை விட்டம் என்னன்னு கொடுத்துட்டாங்க 17. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலம் செவ்வக வடிவில் இருக்கா. ஸோ அப்போ நமக்கு இப்போ என்ன பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா வேணும், செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தானே தேவைப்படும். நீளம் இன்ட்டு அகலம். நமக்கு இப்போ நீளம் தெரியும், அகலம் தெரியாது. அதுக்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்காங்க, மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பார்ட்டை மட்டும் அப்படியே எடுப்போம். ஸோ இது 17, இது 15, இது பின்னு வச்சுருக்கோம். இப்போ இதை பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி தெரியுதா. ஸோ அப்போ அந்த பித்தாகரஸ் தேற்றப்படி நமக்கு என்ன தெரியும், இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இதனுடைய ஸ்கொயர் கிடைக்குமா. அதாவது 15 ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பியையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த மூளை விட்டம் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 15 ஸ்கொயர் பண்ணால் 225ன்னு கிடைக்கும். ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் பண்ணால் 289ன்னு ஆகும். ஸோ அப்போ 289 மைனஸ் 225, இப்போ இதை கழிக்கலாமா, 64ன்னு கிடைக்கும். பி ஸ்கொயர்டு 64னா பி இஸ் ஈக்குவல் டு +ஆ -8. நமக்கு பக்க அளவு எப்போதுமே எதில் தான் இருக்கும், பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 8ன்னு தான் எடுக்கணும். அப்போ 8 மீட்டர். அப்போ நம்ம அகலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவை கால்குலேட் பண்ணிடலாமா. ஃபார்முலா என்ன, நீளம் இன்ட்டு அகலம். ஸோ அப்போ நீளம் எவ்வளவு 15ன்னு வச்சுருக்கோமா, அகலம் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 8. ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 120 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.